தகப்பனுடைய இருதயத்தை கொண்ட ஒரு தெய்வன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல தேவன் பூமியிலே ஒருவருமே இல்லை. அவர் ஒருவரே சர்வலோகத்தின் பாவங்களுக்காக மரித்த தேவனாயிருக்கிறார். பாவிகளையும் நேசிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். அன்பான தேவத்தை இந்த நேரத்துல பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். அனைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் சென்றேனே, அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே. அனைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் சென்றேனே, அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே. நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். இளையகுமாரனுடைய வாழ்க்கையில அவன் தகப்பனை விட்டு தூரம் சென்றான், பாவம் செய்தான், தகப்பனுக்கு துரோகியாய் மாறினான். ஆனால் அவனுடைய எல்லாவற்றையும் இழந்து அவன் மனம் வருந்தி தகப்பன் வீட்டை குறித்து நினைக்கும் போது, அவன் மீண்டும் திரும்பி வருகிற போது, தகப்பன் அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை அணைத்து கொண்டு அவனை முத்தம் செய்து அவனை அங்கீகரித்து அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்து அவன் இழந்து போன ஸ்தானத்தை மறுபடியும் அவனுக்கு கொடுத்து அவனை அங்கீகரித்தார். எவ்வளவு அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் எப்படிப்பட்ட தூரத்திலே தேவனை விட்டு தூரம் சென்றிருந்தாலும் இன்றைக்கு இயேசுவினுடைய அன்பு உன்னை அழைக்கிறது. வாலிபனே, வாலிப சகோதரியே, பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்து தேவனை விட்டு தூரம் போய் வருந்தி என்னை இந்த தேவன் மீண்டும் ஏற்றுக்கொள்வாரா, அவர் என்னை மீண்டும் அங்கீகரிப்பாரா, என்னை அங்கீகரிப்பாரா என்ற வருத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ திரும்பி வா, என்னிடத்தில் திரும்பி வா. உனக்காக நம்முடைய தேவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நீ அவரிடத்தில் திரும்பி வரும் பொழுது அவர் உன்னை அங்கீகரித்து உன்னை மறுபடியுமாய் உன்னுடைய ஸ்தானத்திலே நிறுத்த நம்முடைய தேவன் போதுமானவராயிருக்கிறார். கிருபையாய் தந்த ரட்சிப்பை எண்ணாமல் போனேனே, ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. கிருபையாய் தந்த ரட்சிப்பை எண்ணாமல் போனேனே, ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. கிருபையாய் தந்த ரட்சிப்பை எண்ணாமல் போனேனே, ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். உண்மையாய் சொல்லுவோமா? நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும்.
நான் பாவியேயா, என்னை தள்ளாதிரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். ஆயக்காரனாகிய ஒரு மனுஷனும் நீதிமானாகிய ஒரு மனுஷனும் தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஒருவன் தன்னுடைய நீதியை தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறான். மற்றொருவன், நான் பாவி ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் விண்ணப்பங்களை ஏறிருக்கிறான். பார்க்கும் பொழுது பாவியாகிய அந்த மனுஷனுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆயக்காரனாகிய அவனுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். தேவனுக்கு முன்பாக நம்முடைய சுய நீதியினாலோ நம்முடைய சுய காரியங்களினாலோ நிற்க முடியாது. நாம் யாராக இருக்கிறோமோ அவ்வண்ணமாகவே தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது அவர் நம்மை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் யாராக இருக்கிறோமோ அப்படியே தேவனிடத்திலே வரும் பொழுது தேவன் நம்மை அப்படியே அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட தூரத்திலே தேவனுக்கு இருந்தாலும், தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், இன்றைய நாளிலே இப்பொழுது நீங்கள் அவரிடத்திலே வர வாஞ்சையாய் இருக்கும் பொழுது, நீங்கள் அவரிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் மீண்டும் உங்களை அரவணைத்து உங்களிடத்திலே அன்பு செலுத்தி உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களிடத்திலே அவர் மறுபடியும் அன்பு கூட ஆசையாய் இருக்கிறார். உங்களை உண்மையாய் நேசிக்கிற தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வரும் பொழுது அவர் உங்களை அங்கீகரித்து நீங்கள் இழந்து போன ஸ்தானத்தை பிள்ளையாய் இருக்கும்படியாய் மறுபடியும் உங்களுக்கு தர நம்முடைய தேவன் போதுமானவராய். அணைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் சென்றேனே, அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே. அணைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் சென்றேனே, அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே. நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். நான் பாவியையா, நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். பேதுருடைய வாழ்க்கையில 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்து இயேசுவினுடைய அன்பை அறிந்து அதை ருசித்து அதிலே அவன் இருந்தபோது கூட ஒரு கட்டத்தில் இயேசுவை மறுதலித்து இயேசுவை யாரென்றே சொல்லி தெரியாது என்று அவரை தூஷிக்கிற நேரத்தில் இயேசுவினுடைய கண்கள் இயேசுவை சிலுவையிலே அறையும்படியாய் அவரை அடிக்கின்றதான நேரத்தில் இயேசுவினுடைய கண்கள் பேதுருவுக்கு நேராக சென்றது. பேதுருவை இயேசுவின் பார்வையை பார்த்த பொழுது அவன் மனம் கசந்து அழுதான். அவன் தன்னை ஒப்புரவாக்கினான். தேவனுக்கு விரோதமாய் அவன் செய்த காரியத்தை நினைத்து வருந்தினான். அவன் கலங்கினான். இந்த நாட்களிலும் இயேசுவினுடைய அன்பான பார்வை நம்மை நோக்கி வருகிறது. நாம் எப்படிப்பட்ட தூரத்திலே இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, இயேசுவினுடைய அன்பான கண்கள் இன்றைக்கும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னிடத்தில் மீண்டும் வரமாட்டானா, அவன் என்னிடத்தில் மீண்டும் அன்பு கூற மாட்டானா என்று சொல்லி இயேசுவினுடைய அழகான கண்கள், அன்பு நிறைந்த கண்கள் இன்றைக்கும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. வாலிபனே, வாலிப சகோதரியே, நீ வருந்தி இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் மறுபடியும் உன்னை அணைக்கிற தகப்பனாய் இருக்கிறார். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, 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 யாரும் அறியாத என்னை
நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய அந்த அன்பான பார்வை எங்கள் மேல் வராவிட்டால் நாங்கள் என்றோ அழிந்து போயிருப்போம். நீர் இன்றைக்கும் எங்களை நேசிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறீர். இன்றைக்கும் எங்களை அரவணைக்கிற தகப்பனாய் இருக்கிறீர். எங்களை நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே நேசிக்கிற ஒரே ஒரு நபர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். உம்மிடத்திலே நாங்கள் மீண்டும் வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை மறுபடியும் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு தூரம் போன நாட்களுக்காக வருந்துகிறோம். உண்மையாய் வருந்துகிறோம். உம்மிடத்திலே வருகிறோம். எங்களை அங்கீகரித்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளும். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை உம்முடைய கரங்களிலே தருகிறோம். நீர் எங்களை காத்து கொள்ளும். எங்களை நடத்தும். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் இழந்து போன ஸ்தானத்தை எங்களுக்கு திரும்ப தாரும். எங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்துவதாக மாறட்டும் ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள்ல நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஆராதனை நேரத்தில் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை நிரப்பியிருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.